Hi friends, welcome to Verity Samayal. இன்னைக்கு நம்ம Verity Samayalல பார்க்க போற டிஷ் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி சோயா 65. வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, இந்த சோயா சங்க்ஸை வந்து நான் ஒரு 1/2 மணி நேரம் நான் ஊற வச்சிருக்கேன். நமக்கு நல்லா வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும், அது வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா பிழிஞ்சுக்கோங்க. இந்த வாட்டர் எல்லாமே எடுத்துடுங்க. இது நான் வந்து இந்த சோயா சங்க்ஸ் வந்து ஒரு 50 கிராம்ஸ் எடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ 65க்கு நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். நான் வந்து ரெட் சில்லி பவுடர் ஒரு 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கலருக்காக இது ஒரு 1 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா இது ஒரு 1/2 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு கிறிஸ்பிக்காக வந்து நான் அரிசி மாவு எடுத்துருக்கேன். அரிசி மாவு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட்டு சால்ட் வந்து தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே வாட்டர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல, நம்மளுக்கு அந்த சோயா சங்க்ஸ்லேயே வாட்டர் இருக்கும். அதில் இந்த மசாலா ஃபுல்லாக இந்த சோயாவில் கோட் ஆகுற மாதிரி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நான் மசாலா நல்லா ஒட்டிருக்கு ஒவ்வொரு மில் மேக்கர்லேயும். நான் வந்து தண்ணியே இல்லாமல் இதில் இருக்க தண்ணியிலே தான் நான் பிசைஞ்சிருக்கேன். இப்போ இந்த சைடு ஆயில் வந்து டீப் ஃப்ரைக்காக வச்சுருக்கேன். நம்மளுக்கு ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். இப்போ இது வந்து நம்ம ஒன்றா போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா கலராக கூட இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நான் வந்து சோயா சங்க்ஸை வந்து 65ஆக பொரிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ண போதும். இப்போ நான் ஆயில் வந்து அந்த பொரிச்ச ஆயிலே எடுத்துருக்கேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இதில் வந்து ஆனியன் வந்து ஒரு ஆனியனு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கலருக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், இது உங்களுக்கு அவ்வளோவா காரம் இருக்காது. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஒரு 2 எனக்கு. இந்த கிரேவிக்கு வேண்டிய சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த சோயா சங்க்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்காது. அது ரொம்ப ஒரு மாதிரி சக்கை மாதிரி இருக்கும் சாப்பிடும் போது. அதுக்காக நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பைசிக்காக நான் இந்த மாதிரி நான் ஃப்ரை பண்ணி நான் உங்களுக்கு பண்ணுறேன். இந்த கிரேவியில் வந்து நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணும் போதும் அந்த 65 மிக்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்பைஸியாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஆனியன் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்ச இந்த சோயா சங்க்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவியோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து நமக்கு இதுலேயே ஹை ஃப்ளேமில் வந்து இது கொஞ்சம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். இப்போ இந்த கிரேவிலாம் வந்து இந்த சோயா சங்க்ஸில் நல்லா நம்மளுக்கு ஒட்டிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்னியோட சோயா சங்க்ஸ் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய வெரைட்டி ரைஸ்க்குலாம் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட்டான வீடியோஸை உடனடியாக பார்க்கலாம். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்க்கை.